Hello friends, welcome back to How to Videos. இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 5G வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா இந்த MIUI வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம Drop First அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டம் ROM இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ROM பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே இந்த மாதிரி தான் கஸ்டம் ROM போடுறாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். கஸ்டம் ROM போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணும். ஸோ பூட் லோடர் அன்லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த Redmi Note 12 5Gல வந்து பார்த்தீங்கன்னா Drop First கஸ்டம் ROM இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே உங்ககிட்ட வந்து Redmi Note 12 5G அதுக்கப்புறம் Poco X5 5G இந்த ரெண்டு ஃபோன் எந்த டிவைஸ் வச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலே கஸ்டம் ROM வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர் வேணும் அதுக்கப்புறம் என்ன முக்கியமான ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 12 5G வந்து பூட் லோடர் வந்து அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ பூட் லோடராக அன்லாக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம பிசி இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த 4 ஃபைல் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட மொபைல் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கண்டிப்பாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி OTG கேபிள் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ADB செட்டப். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டிவைஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும். ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். ADB செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ADB ஃபாஸ்ட் பூட்னு இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ADB செட்டப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ADB ஃபாஸ்ட் பூட். ஸோ ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீனில் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் என்டர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ADB வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கொடுங்க என்டர். இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு சின்ன கமெண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். தென் ஃபினிஷ் வந்து கொடுத்துடலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம ADB செட்டப் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் ADB ஃபாஸ்ட் பூட். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிடலாம். ஸோ நம்ம 2 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே இந்த மினிமல் ADB சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது வந்து நீங்கள் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரெக்கவரி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ நமக்கு அந்த மினிமல் ADB ஃபாஸ்ட் பூட் இன்ஸ்டால் ஆச்சு. ஸோ அந்த ஷார்ட்கட் இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். ஸோ செலக்ட் பண்ணலாம். ஓகே இந்த ஓப்பன் ஃபைல் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். நம்ம அந்த காப்பி பண்ண அந்த TWRP ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் வந்து பண்ணலாம். ஸோ ரீநேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்னு போட்டுக்குங்க. ஓகே நம்ம காப்பி பண்ண TWRP ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அப்படின்னு சொல்லி வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து இருக்குது. ஸோ நம்மளோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு வந்து போகணும். ஓகே ஃபாஸ்ட் பூட் மோடு போகிறதுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன்லேயே வந்து இருக்கட்டும். ஸோ பவர் பட்டன் தென் அதுக்கப்புறம் வால்யூம் டவுன் பட்டன் ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து பவர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டேன். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன் பட்டனையும் லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோடுக்கு வந்து போயிடும். இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் மோடு வந்துருச்சு. ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகே நம்மளோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஸோ நம்ம பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம லேப்டாப்பில் வந்து ப்ளக் பண்ணியாச்சு. என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் பூட் மோடில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமல் ADB அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஓகே அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ADB டிவைசஸ். ஓகே ADB டிவைஸ் போட்டதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் அட்டாச்னு வந்துடும். தென் அதுக்கப்புறம் அந்த இடத்துல மாடல் நேம் வந்து காட்டணும். பட் நமக்கு வந்து காட்டுறதில்ல. ஓகே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகே நெக்ஸ்ட் இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
என்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ADB டிவைஸ்னு டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் ஃப்ளாஷ் பூட் ஸ்பேஸ் recovery.img டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கமெண்ட் வந்து வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் வந்து ஃபாஸ்ட் பூட் மோட்லேயே தான் இருக்கும். என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் தென் அதுக்கப்புறம் வால்யூம் அப் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஃபாஸ்ட் பூட் மோட் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் டவுன் பட்டன். ஸோ இப்போ நம்ம ரெக்கவரி போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வால்யூம் அப் பட்டன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா TWRP வந்துருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா TWRP. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து OS இன்ஸ்டால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த OTGயில் வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த C-Droid அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது வந்து பார்த்தீங்களா. இங்கே நமக்கு வந்துட்டு C-Droid அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட கஸ்டம் ரோம் Android 14 இருக்குது. அதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம மொபைலில் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, ஸோ USB ஜஸ்ட் ப்ளக்இன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணலாம். இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து செலக்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். அது கொடுத்தோம் அப்படின்னா நம்ம USB வந்து பாருங்கள் 0 வந்து காட்டும். ஏன்னா நமக்கு வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். பென்ட்ரைவ் வந்து காட்டுறதுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மவுண்டன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு USB OTGன்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கணும். ஜஸ்ட் வந்துட்டு டிக் கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா USB OTG வந்து எனேபிள் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு USB வந்துருச்சு. ஜஸ்ட் ஓகே வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த C-Droid அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் காமிச்சோம். அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா USB பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஃபஸ்ட் வந்து இருக்குது. ஸோ ரெண்டில் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா OS ஃபைலை வந்து பென்ட்ரைவ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் ட்ரஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி D+TWRP அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்வைப் டு கன்ஃபார்ம் ப்ளஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு OS வந்து ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம ப்ராசஸ் வந்து இன்டரப்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே கம்முன்னு வச்சா மட்டும் போதும். இப்போ நமக்கு ஒரு எரர் வந்து வந்திருக்கு. ஸோ TWRP வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளாஷ் ஆகலை அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஓகே, அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஜிப் அப்படின்னு போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் பேக் வந்துடலாம். ஓகே, பேக் இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்புன்னு இருக்குது. ஸோ வைப்பில் நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் டேட்டான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மட் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா SN டைப் பண்ணலாம். SN டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ரீபூட் போய்க்கலாம். ரீபூட்டில் போயிட்டு சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரஃபஸ்ட்டுக்குள்ள வந்து போகும். இங்கே வந்து பார்க்கலாம் பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து இப்போ இந்த மாதிரி லாக் சிம்பிள் வந்து காட்டும். நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நம்ம செட்டிங்ஸ் பேஜ் வந்து போகலாம். செட்டிங்ஸ் பேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஃபோன். ஸோ அபவுட் ஃபோனில் வந்து பாருங்கள் டிவைஸ் நேம் வந்து ஹோலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து Redmi Note 12 5G தான், நீங்கள் வந்து பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஃபஸ்ட்டோட வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Android 14 இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பார்த்தோம். சரி, அப்புறம் வந்து 13 இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நமக்கு Android வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13. நம்ம ட்ரஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரொசீஜர் நம்ம கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ எல்லா மொபைலுக்கு இப்படி தானு சொல்லி கேட்டேன். எல்லா மொபைலுக்கும் நமக்கு 90% ஆஃப் த ப்ராசஸ் இந்த மாதிரி தான். பட் ஒவ்வொரு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான எரர் வந்து வரும். அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணும்போது தான் இந்த கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கான முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கைஸ் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தா செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தா ட்ரஃபஸ்ட் கஸ்டம் ரோம் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரஃபஸ்ட் கஸ்டம் ரோம் நமக்கு வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஸோ MIUஐ விட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்துட்டு எனக்கு பர்சனல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்னாப்பியாக இருக்கும். அதுக்கு வேண்டிய இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். உங்ககிட்டயே வந்து பார்த்தா Redmi Note 12 5G இல்லைனா வந்து Poco X5 5G இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஈஸியாக வந்து கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபோனில் கஸ்டம் ரோம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பூட் லோடர் நல்லா
அன்லாக் பண்ணணும். ஒன்ஸ் பூட் லோடர் அன்லாக் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிசிக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம ரெக்கவரி நம்மளோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற கஸ்டம் ரோம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். சம்டைம் நம்ம கஸ்டம் ரோம் ஃபைல் தப்பாக டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் எரர் வரும். திரும்பி நீங்கள் வேற ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற கஸ்டம் ரோம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய கஸ்டம் ரோம்லாம் தேவைப்படுது அப்படின்னா டெலகிராமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் குரூப் வந்து இருக்குது. நம்ம ரெட்மி நோட் 12 5G அதுக்கப்புறம் போக்கோ X5 5G ரெண்டுக்கான குரூப் லிங்க் வந்து இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த குரூப்பில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ரோமோட வாய்ஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த கஸ்டம் ரோம் வந்து ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட் ரீபூட் பண்ணிட்டு வைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தா கஸ்டம் ரோம் வந்து மாற்றிக்க முடியும். சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக எரர் எல்லாமே வரும். அதனால் வந்து பார்த்தா நீங்கள் எரர்லாம் தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கஸ்டம் ரோமே வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்டம் ரோம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டிவைஸில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மெயின் டிவைஸில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் அதை அன்லாக் பண்ணுற கொஞ்சம் நேரம் ஆகலாம். அந்த டைமில் உங்களுக்கு ஃபோன் கால்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரோம் போடுறீங்க அப்படின்னா ஏதாவது செகண்டரி டிவைஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து போட கற்றுக்குங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து ஏன் போட கற்றுக்குறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கஸ்டம் ரோமில் போட்டு நீங்கள் ஏதாவது தப்பாக போட்டு ஏதாவது பண்ணிட்டீங்க, எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதே தெரியலனா கூட திரும்பி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயூக்கு வந்து வர முடியும். அந்த எம்ஐயூக்கு வரது எப்படின்னா வந்து ஃபாஸ்ட் பூட் ரோம் ஃப்ளாஷ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயூ வந்து முடியும். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த கஸ்டம் ரோம் போடுறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பூட் ரோம் வந்து எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி மறக்காம கற்றுக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் பூட் ரோம் எதுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கஸ்டம் ரோம் வந்து போட்டு ஏதாவது மொபைல் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட் பூட் மோடு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு எம்ஐயூக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய்க்க முடியும். அதான் சொன்னேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஹவ் டு இன்ஸ்டால் ஃபாஸ்ட் பூட் ரோம் அண்ட் எம்ஐயூ டிவைஸ்ன்னு இருக்கும். எப்படி நம்ம ரெட்மி டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எம்ஐயூ ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கான வீடியோ இருக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இந்த கஸ்டம் ரோம் தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓகேனா மட்டும் கஸ்டம் ரோம் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஜஸ்ட் கம்முன்னு வந்துட்டு எம்ஐயூ ஃபோட்டிலே வந்துடுங்க. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியம் கூட. நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ கஸ்டம் ரோம் பற்றி நிறைய பேசிக்கான இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.